வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற அந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயிலை பார்த்துக்கிட்டு வரோம். அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றியும் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டிருக்கு, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் அதை பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. முதல்ல வழக்கம் போலவே கமாடிட்டிஸ்லேருந்தே ஆரம்பித்து பார்க்கலாம். அதில் முக்கியமாக கோல்டு வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு மேலே $2388 இப்போ ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. இந்த பட்ஜெட்டில் நமக்கு இங்கே எக்ஸைஸ் டியூட்டி கம்மி பண்ணி இருக்கிறதனுடைய விளைவாக கிட்டத்தட்ட இந்த வாரம் கோல்டு நல்ல ஒரு சரிவை இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்துச்சு. அதே சமயத்தில் வேர்ல்டு மார்க்கெட்லேயும் ஒரு தொடர்ந்து சரிவை தான் கண்டுகிட்டு வருது. குறிப்பாக இன்றைக்கி ஒரு 1% மட்டும் ஏறி திரும்பி நிற்கிறத நம்ம பார்க்க முடியுது. நல்ல ஒரு இறக்கம் கொடுத்து $2350 நெருக்கத்துக்கு வந்துட்டு இப்போ திரும்பி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. தொடர்ந்து இந்த இடத்துல இது சப்போர்ட் எடுத்து திரும்பி $2425 கடந்து மறுபடியும் மேலே செல்லக்கூடிய வாய்ப்பை எடுக்குதான்னு பார்க்கணும். அப்படி மாற்றத்தை கொடுக்காம தொடர்ந்து கீழே இறங்கக்கூடிய வாய்ப்பு வரும்போது 2300 2255 ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டுகளாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு பார்க்கணும். எந்த பக்கம் பயணிக்குது அப்படிங்கிறத வரக்கூடிய வாரத்தில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து சில்வர் பார்ப்போம். சில்வர் நல்ல ஒரு இறக்கத்தை கண்டு கீழே வந்திருக்கிறத பார்க்க முடியுது. 27.50 நெருக்கத்தில் இந்த வாரம் தொட்டிருக்கு. அங்கேருந்து தான் இப்போ ரிக்கவரி கொடுத்து 27.90 கிட்ட இப்போ ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு. 28.40 அது மேலே கடந்து மேலே செல்லும்போது தான் மறுபடியும் அந்த 32.10 நோக்கி பயணிக்க வாய்ப்பாக இருக்கும். அதை கடக்காத வரைக்கும் 27.50 கட் பண்ணும்போது 26 நோக்கி வர்றதுக்கு சான்சஸாக மாறிடும். ஸோ இந்த சிறிய லெவல் தான், பட் அந்த லெவலுக்குள்ளே என்ன செய்ய போகுதுங்கிறத ஒரு சந்தேகத்தோடு காத்திருந்து பார்க்கக்கூடிய வகையில் சில்வர் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. பார்க்கலாம் வரக்கூடிய வாரத்தில் கீழ் நோக்கி செல்றதுக்கு வாய்ப்பு எடுக்குதா இல்லை மேல் நோக்கி செல்ல வாய்ப்பு எடுக்குதான்றதை. அதன் பிறகு நம்ம சில்வரில் அதனுடைய முடிவு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இப்போதைக்கு கரெக்டாக அந்த சப்போர்ட் லெவலில் நின்றுருக்கிறது. அடுத்த கட்டமாக இது திரும்புறதுக்கான வாய்ப்பை கொடுக்குமா அப்படிங்கிறது வரக்கூடிய வாரத்தில் நம்ம பார்க்கும்போது தெரியும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து க்ரூட் ஆயில் $82 மேலே கடந்து வேகமாக சென்ற க்ரூட் ஆயில் கடந்த ஒரு 2-3 வாரங்களாக மீண்டும் அந்த $82 கடந்து கீழே வந்துட்டதாக பார்க்க முடிஞ்சது. இப்போ $77 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் அந்த $76 லெவலில் ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் போன வாரமே சொன்னேன். அந்த நெருக்கத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ இந்த இடத்துலேருந்து அது என்ன செய்யுது அப்படிங்கிறத பார்க்கணும். 76 விட்டுருச்சு அப்படின்னா 72 வரைக்கும் கீழே போகிறதுக்கு சான்சஸாக இருக்கலாம். ஒருவேளை இந்த இடத்த சப்போர்ட்டாக எடுத்து திரும்பிச்சு அப்படின்னா 82 நோக்கி மறுபடியும் அதனுடைய பயணம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். வரக்கூடிய வாரத்தில் என்ன செய்யுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பார்க்கலாமா. நிஃப்டி 24,834 அப்படிங்கிற புதிய உச்ச நெருக்கத்தில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இந்த வாரம் நான் போன வாரமே சொன்னேன், பட்ஜெட் இருக்கக்கூடிய காலகட்டங்கிறதுனால கொஞ்சம் சீரியஸாக இருக்கும் ட்ரேடிங்கு. ஸோ ஃப்ளக்சுவேஷன் ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்ம புதிய முயற்சிகளை கொஞ்சம் தவிர்த்து ஓரம் நின்று பார்க்குறதே சௌரியம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. முடிந்த பிறகு நம்முடைய முயற்சிகளை எந்த பக்கம் அது பயணிக்குதோ அந்த பக்கம் நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். கிட்டத்தட்ட 24,000 வரைக்கும் நிஃப்டி 800 புள்ளிகள் ஒரு ரிக்கவரியாக கொடுத்து இப்போ திரும்பி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதுவும் குறிப்பாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஒரு 1.5% மேலே ஏறி 428 புள்ளிகள் ஒரே நாளில் ஏற்றம் கண்டு மேலே போனதை நம்ம பார்க்க முடியுது. எப்படி இருந்தாலும் அந்த லெவல்ஸ் அப்படிங்கிறத நம்ம மெயின்டைன் பண்ணி தான் நம்ம இதில் ட்ரேடிங் பண்ண வேண்டிய கண்டிஷனில் இருக்கிறோம். ஸோ இப்போவும் 24,610 மேலே இந்த வாரம் க்ளோசிங் போயிருக்கு. ஸோ 24,834 லெவலுக்கு இந்த வாரம் மேலே புதிய உச்சத்தில் தான் இதனுடைய க்ளோசிங் நின்றுருக்கு. அடுத்த கட்டமாக 25,395 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் லெவலை நோக்கி போனோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த பர்டிகுலராக இந்த வாரத்தினுடைய உச்சமான 24,860 மேலே க்ளோசிங் போகும்போது டெஃபினட்டாக அந்த லெவலை நோக்கி போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கலாம். ஸோ இன்றைக்கி ஏறின அந்த வேகம் கண்டினியூ ஆகுதா அப்படிங்கிறத வரக்கூடிய வாரத்தில் வெயிட் பண்ணி பார்ப்போம். 24,610 ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. தொடர்ந்து செக்டார்ஸுகளை பார்க்கலாம். நிஃப்டி பேங்க் இதுதான் நம்ம வழக்கமாக முதல்ல பார்க்குறது. இன்றைக்கி 51,000
50,295 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 50,438 வரைக்கும் இன்றைக்கி லோ போயிருக்கு. அங்கேருந்து ஒரு நல்ல ரெக்கவரி கொடுத்து இன்றைக்கி திரும்பி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. 51,850 இந்த வாரத்தில் கடந்து கீழே வந்து க்ளோசிங் கொடுத்தாலும் கிட்டத்தட்ட அந்த 51,295ன்றது 51,300ன்னு வச்சுக்கோமே, அந்த நெருக்கத்தில் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. கீழே 49,990ன்ற சப்போர்ட்டுக்கு கொஞ்சம் நெருங்கி வந்து திரும்பி போனதை பார்க்க முடியுது. ஸோ அடுத்த வாரம் மேல் நோக்கி அது பயணிக்கக்கூடிய வாய்ப்பு எடுத்து 51,850 கட் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இல்லை இந்த 49,950 தொடர்ந்து கட் பண்ணி கீழே போகும்போது வீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிஃப்டி பேங்க்கில் இருக்குது. ஸோ என்ன செய்யுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செக்டார் ஃபின் நிஃப்டி 22,860ன்ற லெவலுக்கு நேற்று வந்து அந்த சப்போர்ட்டை எடுத்திருக்கு. 23,316 இந்த வாரம் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ மீண்டும் 24,050 நோக்கி பயணிக்க தொடங்கியிருக்கா அப்படிங்கிறத வரக்கூடிய வாரத்தில் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அதனுடைய ஒவ்வொரு க்ளோசிங்கும் அதை தாண்டி இருக்கும்போது நமக்கு அது வாய்ப்பாக அமையலாம். 22,860 ஒரு முக்கியமான சப்போர்ட் எடுத்து இந்த வாரம் திரும்பி இருக்கிறதுனால தொடர்ந்து அந்த சப்போர்ட்டை மெயின்டைன் பண்ணி நிஃப்டி ஃபின் சர்வீஸ் மேலே போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள். அடுத்த செக்டர் நிஃப்டி ஐடி புதிய உச்சங்களை கடந்து 40,977 க்ளோசிங் போயிருக்கு. 40,750 அப்படிங்கிற லெவலுக்கு போன தடவை போய் கிட்டத்தட்ட போன வாரம் அந்த முனையில் டச் பண்ணி திரும்பின இந்த பர்டிகுலர் செக்டர் இந்த வாரம் அதை கடந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 42,510 நோக்கி அடுத்து அதனுடைய பயணம் இருக்கலாம். கீழே இப்போ 40,750 ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக மாறி இருக்குது. ஸோ பிரேக் அவுட்டுங்கிறத கரெக்டாக மெயின்டைன் பண்ணுதா வரக்கூடிய வாரத்தில் அப்படிங்கிறத நிஃப்டி ஐடியில் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸ்டாக்ஸ்லேயும் கொஞ்சம் கவனத்தோடவே இருங்க. ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10,000 புள்ளிகள் ரெக்கவர் ஆன மாதிரி நமக்கு லோலேருந்து ஒரு 4 வாரத்துக்குள்ளே நமக்கு கிடச்சிருக்கிறதுனால எங்கே வேணாலும் ப்ராஃபிட் புக்கிங் எப்படி வேணாலும் வரலாம். ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. அடுத்த செக்டர் நிஃப்டி ஃபார்மா 21,603ங்கிற ஒரு புதிய உச்சத்தில் க்ளோசிங் போயிருக்கு. 21,950 அதனுடைய ரெசிஸ்டன்ஸ். ஏற்கனவே இருந்த 21,240ங்கிறது இன்றைக்கி கடந்து அதற்கு மேலே போய் க்ளோசிங் கொடுத்துருக்கிறதுனால தொடர்ந்து இதனுடைய ஏற்றம் தக்க வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. எங்கே அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் நமக்கு பக்காவாக வேலை செய்தோ அந்த இடத்துல ஃபார்மா ஸ்டாக்ஸில் நம்ம கவனமாக நம்மளுடைய ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறதுக்கு உங்களை தயார்படுத்திக்கிட்டே வாங்க. மிகப்பெரிய ஏற்றங்கள் எப்பவுமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துச்சு அப்படின்னா அதை சரிவர பயன்படுத்திக்க நம்ம தயங்கிடக்கூடாது. ஸோ கேர்ஃபுல்லாகவே இந்த மாதிரி செக்டார்கள் வேகமாக மேலே ஏறிக்கிட்டு இருக்கும்போது கேர்ஃபுல்லாகவே பார்த்துக்கிறது நல்லது. அடுத்த செக்டார் நிஃப்டி எஃப்எம்சிஜி. இதுவும் வந்து தொடர்ந்து மேலே நோக்கி செல்லக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்துகிட்டு இருக்குது. 62,728 அப்படிங்கிற லெவலில் இந்த வாரம் க்ளோசிங் போயிருக்கு. ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தோடு தான் இன்றைக்கும் மேலே போயிருக்கு. க்ளோசிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது. 63,580 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். 61,825 நோக்கி இந்த வாரம் வேகமாக தாண்டி அது மேலே போயிருந்தாலும் கடைசி ஒரு 2 நாட்கள் ஒரு சின்ன இறக்கம் கொடுத்தாலும் அந்த இடத்த ஒரு சப்போர்ட்டாக எடுத்து மறுபடியும் திரும்பி இன்றைக்கி க்ளோசிங் போயிருக்கிறது ஒரு பார்க்குறதுக்கு முக்கியமாக அந்த சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டது நமக்கு முக்கியமாக தெரியுது. ஸோ 61,875 கட் பண்ணாத வரைக்கும் தொடர்ந்து மேலே ஏறுவதற்கான வாய்ப்புகள் எஃப்எம்சிஜியில் இருக்குங்கிறத இந்த இடம் நமக்கு சுட்டி காட்டுது. கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். மேலே தொடர்ந்து எப்படி செல்ல போகுது, இல்லை கீழே இந்த சப்போர்ட்டை நோக்கி வந்தால் நாம் என்ன செய்கிறதுங்கிறத முடிவெடுத்துக்குங்க. அடுத்த செக்டார் நிஃப்டி ஆட்டோ 26,250 இந்த வாரம் க்ளோசிங் போயிருக்கு. 26,040ங்கிறத கடக்கிறது சிரமப்பட்டுக்கிட்டு இருந்த இந்த பர்டிகுலர் செக்டார் இந்த வாரம் ஒரு புதிய உச்சத்தை எடுத்து புதிய பிரேக் அவுட்டை கொடுத்து மேலே போயிருக்கு. அடுத்த கட்டமாக 27,270ங்கிறது தான் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ அதை நோக்கி அதனுடைய பயணம் தொடர்ந்து இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஏற்கனவே இருந்த அந்த 26,040 ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இப்போ மாறி ஆட்டோவுக்கு சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நிஃப்டி ரியாலிட்டி 1077 அப்படிங்கிற லெவலில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இந்த வெள்ளிக்கிழமை பட்ஜெட் அன்னைக்கு 1040 சப்போர்ட்டுக்கிட்ட வந்து திரும்பினதை நீங்கள் பார்க்க முடியுது. ஸோ அந்த இடம் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்தால் இன்றைக்கி க்ளோசிங் மேலே போயிருக்கு. இந்த வாரம் க்ளோசிங் 1077ங்கிறதுனால அடுத்த வாரம் தொடர்ந்து இதனுடைய மூவ்ஸ் கொடுத்து 1120 கடக்க முயற்சிக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.
ஸோ 1040 கடந்து கீழே போகும்போது கொஞ்சம் வீக்னஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்போது ரியாலிட்டி ஸ்டாக்ஸில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. அடுத்த செக்டர் நிஃப்டி மெட்டல் 8950 அப்படிங்கிற அந்த லெவலை வந்து பட்ஜெட் அன்னைக்கு வந்து டச் பண்ணி திரும்பி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த சப்போர்ட் லெவல் அதை டச் பண்ணி திரும்பி இருக்கக்கூடிய லெவலில் இந்த வாரம் க்ளோசிங் 9423 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து இதனுடைய ஏற்றம் கண்டினியூ ஆச்சுன்னா மீண்டும் அந்த 9805 நோக்கி போகுதா அப்படிங்கிறத வரக்கூடிய வாரத்தில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சப்போர்ட் லெவலாக இந்த 8950 ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு மெட்டல் நமக்கு உணர்த்திக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் இந்த சப்போர்ட்டை பேஸ் பண்ணி மேலே மறுபடியும் அதனுடைய ஏற்றத்தை கண்டினியூ பண்ணுதா அப்படிங்கிறத வரக்கூடிய வாரம் என்ன செய்யுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ். இதுலேயும் ஒரு நல்ல இறக்கம் கொடுத்து கிட்டத்தட்ட 12,000 நெருங்கி வந்துட்டு மீண்டும் 13,000 போய் டச் பண்ணி க்ளோசிங் கொடுத்துருக்காங்க 13,049. ஸோ அதனுடைய ஏற்றம் மறுபடியும் கண்டினியூ பண்ணணுன்ற முடிவோடவே இது மேலே போன மாதிரி இருக்குது. எப்படி இருந்தாலும் அடுத்த வாரம் தொடர்ந்து மேலே ஏறக்கூடிய வாய்ப்பு எடுத்துக்கிச்சு அப்படின்னா 13,635 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் லெவல்லையும் 12,650க்கு மேலே கொண்டு போய் இந்த வாரம் க்ளோசிங் கொடுத்துருக்கிறதுனால அந்த 12,650 ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸில் இருக்குங்கிறத மனசில் வச்சுக்கங்க. ஸோ தொடர்ந்து என்ன செய்யுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டாரல் லெவல்ஸ். ஓவராலாக இந்த வாரம் நிஃப்டியில் இருக்கக்கூடிய செக்டார்ஸ்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் செக்டார்ஸ் வந்து எப்படி இருந்திருக்குன்னா புதிய உச்சங்களை கடந்து போயிருக்கு. ஒரு சில பர்டிகுலர் செக்டார்ஸ் வந்து கீழே ஒரு முக்கியமான சப்போர்ட் எடுத்து அதுவும் குறிப்பாக இன்றைக்கி நல்ல ஒரு மாற்றத்தோடு மேலே கொண்டு போய் நிறுத்திடப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ அந்த சப்போர்ட்டை எடுத்து திரும்பின அந்த பர்டிகுலர் செக்டார்ஸ் எல்லாம் மீண்டும் மேல் நோக்கி செல்றதுக்கு அடுத்த வாரம் வழிவகுக்கு தான் பார்க்கணும். அதே மாதிரி மேலே தொடர்ந்தே சென்று கொண்டு இருக்கக்கூடிய செக்டார்ஸுகளும் மறுபடியும் அதனுடைய வேகத்தை கண்டினியூ பண்ணி மேலே செல்றதுக்கான வாய்ப்புகளை எடுத்துக்குதா அப்படிங்கிறது தான் நம்ம வரக்கூடிய வாரங்களில் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டில் முதலீடு செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் ஏற்படக்கூடிய வகையில் அந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் மனசை உறுத்திக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு 10% இந்த மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம். அந்த 10% நம்ம எடுக்கிறதுக்குள்ளே படாத பாடுபடுகிறோம். 4 சம்பாதிக்கிறோம்னா 1 லாஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் கூட சில நேரங்களில் ஏற்பட்டுடலாம். அது செய்யக்கூடியவங்களுக்கு டெஃபினட்டாக நான் சொல்லக்கூடியது ஆமாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க மனசில் ஏறும். ஆனால் அதெல்லாம் கவர்மெண்ட் எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. கேபிட்டல் கெயின் டேக்ஸுங்கிறத கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால நீங்களும் மிகவும் கவனம் செலுத்தி உங்களுடைய ட்ரேடிங்கில் உங்களுடைய லாபத்தை முக்கியமாக நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஒவ்வொரு முதலீட்டையும் சிந்தித்து செய்யுங்க. நல்ல லாபங்கள் கிடைக்கும்போது அதை கண்டிப்பாக வந்து பயன்படுத்தி எக்ஸிட் பண்ணிங்க. அதுதான் உங்களுடைய லாபத்தை தொடர்றதுக்கான ஒரு வழிவகையாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு இன்றைக்கி இல்லை பல காலங்களாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. என்ன நமக்கு புதுசாக சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு கொஞ்ச நாளைக்கு அந்த பதட்ட நிலை தெரியும். அப்புறம் அது சகஜமாகிடும். நமக்கு இப்போ எவ்வளவோ பொருட்களுடைய விலைகள் ஏற்றும்போது ஐயோ ஏற்றிட்டாங்களேன்னு நினைக்கிறோம். ஆனாலும் கூட கொடுத்து நம்ம வாங்கி உபயோகப்படுத்திக்கிட்டு தானே இருக்கிறோம். அது மாதிரி இதுவும் வந்து ஒரு சில காலங்கள் வந்து நமக்கு ஒரு மனசு உறுத்தலை குடிக்கும். போன தடவை இவ்வளோ தான் வந்துச்சு, இந்த தடவை இவ்வளோ போயிடுச்சு அப்படின்ற மாதிரி. அப்புறம் அதுவே பழகிடும், வேறு வழி கிடையாது. ஆனாலும் கூட நம்ம கவனத்தை நம்ம சிதற விடாமல் நல்ல ஒரு லாபத்தை எடுக்கிறதுக்கு பங்குச்சந்தையில் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதற்கான பங்கு தேர்வுகளை இந்த வாரத்துக்கான பங்கு தேர்வுகளை எனக்கான தேர்வுகளை நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு அதை அடுத்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் அதை பார்த்து கவனமாக நீங்களும் அனலைஸ் பண்ணி உங்களுடைய முதலீட்டை அதில் கொண்டு போவீங்கன்ற நம்பிக்கையோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.